Hello 10th class students, myself Ramya. இந்த லெக்சரில் நான் எக்ஸசைஸ் 1.1லேருந்து சில பேசிக் கான்செப்ட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸு. இதை மூணையும் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏல வந்து சில சம்டைம்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, இல்லை லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது போல் பிலையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து நம்மளுக்கு யூனியன் ஏ யூனியன் பி, யூனியன்னா இந்த சிம்பிள் இருக்கும் யூங்கிறது, ஏயும் பியையும் யூனியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ யூனியன் பின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லல நம்ம ஏக்கும் பிக்கும் யூனியன் பண்ணல உள்ள ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன இருந்ததோ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறது தான் ஏ யூனியன் பி. ஸோ இங்கே ஏல வந்து எக்ஸ் கமா ஒய்னு இருக்குது, பியில் இசட் கமா டபிள்யூன்னு இருக்குது. ஓகே, டபிள்யூ. ஸோ ஏ யூனியன் பியில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டபிள்யூ எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுதான் ஏ யூனியன் பி. இன்டர்செக்ஷன்னு பார்த்தா இன்டர்செக்ஷனில் வந்து எதுக்கு இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏல எக்ஸ் கமா ஒய் இருக்குது, பியில் இசட் கமா டபிள்யூ இருக்குது. இது ரெண்டுக்கும் ஏதாச்சும் காமன் இருக்குதா? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. இங்கே இசட் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே டபிள்யூ இருக்குது, இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே காமன் திங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம நல்னு போட்டுறணும். நல்ல இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா ஒரு ஓ போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் நல். ரெண்டுக்குமே காமன் திங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதை நல்னு சொல்லுவோம். அடுத்து செட் டிஃப்ரென்ஸு. செட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா A/B இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து செட் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஏல இருக்கணும் பட் பியில் இருக்கக்கூடாது. ஏல இருக்கிற எலமெண்ட் எதுவுமே பியில் இருக்கக்கூடாது. ஆனால் பியில் எக்ஸ்ட்ரா என்ன வேணால் இருந்துக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறது. இப்போ ஏல வந்து எக்ஸ் கமா ஒய் இருக்குது, பியில் இசட் கமா டபிள்யூ இருக்குது. இப்போ ஏல இருக்கிறது வந்து பியில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கே எக்ஸ் இல்லை. ஸோ அந்த எக்ஸை போட்டுடலாம். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை, ஒய்யை போட்டுடலாம். சப்போஸ் இங்கே இசட் இருந்ததுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா பியில் இசட் இருக்குது, அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் A/B. ஆனால் நம்ம பியில் எக்ஸ்ட்ராவாக டபிள்யூ இருக்குதே, இசட் இருக்குதே அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏல இருக்கிறது பியில் இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் B/A, B செட் டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா பியில் இருக்கிறது ஏல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மட்டும்தான் ஆங்கிளில் பார்க்கணும். ஸோ பியில் இசட் இருக்குது, ஆனால் ஏல இல்லை. ஸோ இசட். டபிள்யூ இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ டபிள்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 1.1லேருந்து 3rd சம் 4th சம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd சம் என்ன சொல்கிறாங்கன்னா, let P is equal to ABC, Q is equal to GHXY. இது எக்ஸசைஸ் 1.1லேருந்து 3rd சம். ஓகே, அண்ட் R வந்து AEFS. ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஃபைண்ட் த ஃபாலோயிங்கில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, P/R அப்படின்னா என்னது? P செட் டிஃப்ரென்ஸ் ஆர், Q இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் சிம்பிள் எப்படி இருக்கும்னா யூவை தலைகீழாக திருப்பின மாதிரி இருக்கும். அதுதான் இன்டர்செக்ஷன். ஓகேவா? யூனியன்னா யூ, இன்டர்செக்ஷன்னா தலைகீழாக யூவை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து Q இன்டர்செக்ஷன் ஆர், அடுத்து R செட் டிஃப்ரென்ஸ் P இன்டர்செக்ஷன் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா P செட் டிஃப்ரென்ஸ் ஆர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ P செட் டிஃப்ரென்ஸ் ஆர்னா நம்ம சம்மில் டைரெக்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ Pயில் இருக்கணும் பட் ஆரில் இருக்கக்கூடாது. ஸோ Pயில் என்னென்ன இருக்குது? ABCன்னு 3 கொடுத்துருக்காங்க. ஆரில் AEFSன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து ஆர்லையும் இருக்குதா? Pயில் இருக்கணும் பட் ஆரில் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஏ வந்து ஆர்லையும் இருக்குது. ஸோ ஏவை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் பி பார்க்குறோம். பி ஆரில் இருக்குதா? இல்லை. ஸோ பி உடனே நம்ம வந்து பியை நோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சி பார்க்கணும். சி வந்து ஆரில் இருக்குதா? இல்லை. சி. ஸோ பியில் இருக்கணும் பட் ஆரில் இருக்கக்கூடாது. ஸோ B, C. ஆரில் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுங்கிறத பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஒன்லி பியை மட்டும்தான் நம்ம வந்து ஆரோட கம்பேர் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Q இன்டர்செக்ஷன் ஆர்னு சொல்லியிருக்காங்க.
Q intersection R. இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காமன். Qக்கும் Rக்கும் எது காமனாக இருக்குதுங்கிறத பார்க்கணும். இங்கே Qவில் பார்த்தா GHXY சொல்லியிருக்காங்க, Rல AEFS சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குதுங்கிறத பார்க்கணும். இங்கே G இருக்குது, இங்கே G இல்லை. இங்கே H இருக்குது, இங்கே H இல்லை. இங்கே X இருக்குது, இங்கே X இல்லை. இங்கே Y இருக்குது, இங்கே Y இல்லை. அது மாதிரி Rல இருக்கிற A அங்கே இல்லை. Rல இருக்கிற E Qல இல்லை. F இங்கே இல்லை. S இங்கே இல்லை. ரெண்டுக்குமே காமன் இல்லை. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ Q இன்டர்செக்ஷன் R இஸ் ஈக்குவல் டு நல். இதுதான் ஆன்சர். அடுத்து தேர்டு வந்து ஆர் செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் P இன்டர்செக்ஷன் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்புறம் நம்ம செட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ P இன்டர்செக்ஷன் Q. P இன்டர்செக்ஷன் Qனா Pக்கும் Qக்கும் எது காமன் திங்காக இருக்குது? இன்டர்செக்ஷன்னா காமன். எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ Pக்கும் Qக்கும் காமனாக இருக்கிறது என்னது? A இல்லை, B இங்கே இல்லை, C Qல இல்லை. அது மாதிரி Qல இருக்கிற G Pல இல்லை, H இங்கே இல்லை, X இல்லை, Yயும் இல்லை. ஸோ P இன்டர்செக்ஷன் Q வந்து நல்லாயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த R/P இன்டர்செக்ஷன் Qனா நம்ம P இன்டர்செக்ஷன் Q ஏற்கனவே ஒன்றும் இல்லை, நல்னு கண்டுபிடிச்சிருக்கோம். R செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் P இன்டர்செக்ஷன் Qனா Rல இருக்க வேண்டியது P இன்டர்செக்ஷன் Qல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. P இன்டர்செக்ஷன் Qல ஆல்ரெடி நல்னு இருக்குது. ஸோ Rல என்ன இருக்குது? AEFS. இந்த AEFS வந்து PNQல இருக்கக்கூடாது. ஆல்ரெடி அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதை தான் நம்ம வந்து Rல வந்து நோட் பண்ணுவோங்க. கரெக்டாக? Rல இருக்கிறது இதில் இருக்கக்கூடாது. ஸோ Rல இருக்கிற AEFS இந்த 4 எலமெண்ட், இந்த 4 லெட்டர்ஸ்மே P இன்டர்செக்ஷன் Qல வந்து இல்லை. அதனால நம்ம அப்படியே AEFSனே எழுதிடலாம். Rல இருக்கிறது P இன்டர்செக்ஷன் Qல இருக்கக்கூடாது. ஸோ இது எதுவுமே அதில் இல்லாதனால AEFSனு எழுதிட்டோம். இதுதான் வந்து R செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் P இன்டர்செக்ஷன் Qக்கான ஆன்சர். ஓகே, அண்ட் தென் த நெக்ஸ்ட் சம் இஸ் fourth sum என்ன? exercise 1.1ல fourth sum என்னன்னு பார்த்தீங்கன்னா A is equal to 4, 6, 7, 8, 9, B is equal to 2, 4, 6, C is equal to 1, 2, 3, 4, 5, 6. Then find A union B intersection C. Second வந்து A intersection of B union C. Third வந்து A set difference of C set difference B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ஃபஸ்ட்டு நம்ம காமன் ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். B இன்டர்செக்ஷன் C. Bக்கும் Cக்கும் காமனாக என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? Bல வந்து 2, 4, 6 இருக்குது. Cல வந்து 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ள நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தா இப்போ 2. இந்த 2 வந்து இங்கே இருக்குதா? ஓகே, டன். 2. அடுத்து 4 இருக்குது. ஓகே, 6 இருக்குது. ஸோ இந்த 3 நம்பருமே Cல வந்து காமனாக ஒரு வந்திருக்கு. ஸோ அப்போ 2, 4, 6ங்கிறது தான் வந்து B இன்டர்செக்ஷன் C. ரிமைனிங் நம்பர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா காமன் நம்பர்ஸ் தான். ஸோ 2, 4, 6. அடுத்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் C ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 4, 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 2, 4, 6ஐ நம்ம A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. யூனியன்னா என்ன? இப்போ ஆக்சுவல் ப்ராப்ளம்க்கு வரோம். A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ யூனியன்னா ஏல என்ன நம்பர் இருக்குது? 4, 6, 7, 8, 9. இந்த 4, 6, 7, 8, 9ஐ யூனியன் பண்ணணும் B இன்டர்செக்ஷன் Cயோட. ஸோ ஆல்ரெடி B இன்டர்செக்ஷனில் 2, 4, 6 இருக்குது. அதில் 4, 6, 7, 8, 9 இருக்குது. ஓகே, 4, 6, 7, 8, 9. ஸோ A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cன்னு பார்த்தா ஸோ ஏல இருக்கிற நம்பர்ஸை யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணையில் நம்மளுக்கு என்ன வரும்னா எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6. இதில் வந்து 2ங்கிறது தான் சின்ன நம்பர். B இன்டர்செக்ஷன் Cல 2ன்னு இருக்குது. ஸோ இந்த 2வை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 6,
அப்புறம் ரிமைனிங் அங்கேயும் 4 6 காமனாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற நம்பர் 7 8 9. ஸோ 2 4 6 7 8 9 இதை வந்து யூனியன் பண்ணிடணும். ஏற்கனவே உள்ள நம்பர்ஸ் ரிப்பீட் வந்தால் அதை நம்ம வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண தேவையில்ல, காமனாக 1 டைம் போட்டாவே போதும். ஸோ இதை ரெண்டையுமே நம்ம யூனியன் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை பார்க்கலாம். ப்ராக்கெட்டில் உள்ளது என்னென்னு பார்த்தா பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சினா பியையும் சியையும் யூனியன் பண்ணணும். ஸோ ரெண்டையுமே யூனியன் பண்ணணும்னா ரெண்டுலேயும் உள்ள நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பியில் வந்து 2 4 6 இருக்குது, சியில் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இதை யூனியன் பண்ணோன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். ஓகே, அசெண்டிங் ஆர்டர்னா 1 2, இந்த 1 2 ஏற்கனவே அங்கே ஒரு 2 இருக்குது, அதனால 1 டைம் போட்டால் போதும். அடுத்து 3 4 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 1 டைம் போட்டால் போதும். 5 6. ஸோ 1 2 3 4 5 6, அந்த 2 4 6 வந்து இதிலே வந்துடுது. ஸோ பி யூனியன் சியில் பார்த்தா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போடையில் 1 2 3 4 5 6ன்னு வருது. அடுத்து ஆக்சுவல் சம் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சிக்கும் ஏக்கும் எது காமன் திங் இருக்குதோ அதை இன்டர்செக்ஷன் பண்ணணும். காமன் இன்டர்செக்ஷன்னா காமனாக என்ன இருக்குது. ஸோ பி யூனியன் சி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி, ஏக்கும் பி யூனியன் சிக்கும் என்ன காமன் திங்னு பார்த்தா இங்கே 1 இருக்குது, அங்கே 1 இல்லை. 2 அங்கே ஏல இல்லை. ஸோ இங்கே வேணால் ஏவை ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கலாம். ஏ வந்து என்னது 4 6 7 8 9. இதில் வந்து காமனாக பார்த்திங்கன்னா 1 காமனாக இல்லை, 2வும் காமனாக இல்லை, 3யும் இல்லை, 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, 5 இல்லை, ஆனால் 6 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி 4, 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் ஏ செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சி செட் டிஃப்ரென்ஸ் பி. ஸோ சி டெஸ் இதுதான் ஆக்சுவல் சம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா சி செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி அப்படின்னா சியில் இருக்கணும், பட் பியில் இருக்கக்கூடாது. சியில் இருக்கிற நம்பர் பியில் இருக்கக்கூடாது. சியில் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது, பியில் 2 4 6 இருக்குது. இந்த 2 4 6 இங்கே கேன்சல் பண்ணிடணும். 2 4 6 ரிமைனிங், ஏன்னா சியில் இருக்கிறது பியில் இருக்கக்கூடாது. ஸோ 1 3 5ங்கிறது தான் சியில் இருக்கிறது, பியில் இல்லாத நம்பர்ஸ். ஸோ அதனால் அந்த 1 3 5 மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ ஆக்சுவல் சம்மில் ஏ செட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சி செட் டிஃப்ரென்ஸ் பி. சி செட் டிஃப்ரென்ஸ் பி 1 3 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏல இருக்கிறது வந்து இந்த சி செட் டிஃப்ரென்ஸ் பியில் இருக்கக்கூடாது, கரெக்டாக. ஸோ ஏல வந்து 4 6 7 8 9 இருக்குது, இதில் 1 3 5ன்னு இருக்குது. ஸோ ஏல வந்து 4 6 7 8 9, சி செட் டிஃப்ரென்ஸில் 1 3 5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே உள்ள 4 சி செட் டிஃப்ரென்ஸ் பியில் இல்லை, 6ம் இல்லை, ரைட், 7ம் இல்லை, 8ம் இல்லை, 9ம் இல்லை. ஸோ 4 6 7 8 9 ஏல இருக்கிறது சி செட் டிஃப்ரென்ஸ் பியில், சி செட் டிஃப்ரென்ஸ் பியில் 1 3 5, அங்கே 1 3 5ங்கிறதே இல்லை. ஸோ அப்போ ஃபுல்லாக அந்த ஏவவே நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.